நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். தேனி மாவட்டம் உத்தமபாளையம் வட்டத்தில் உள்ள பி.டி. ராசன் கால்வாய் மற்றும் தந்தை பெரியாறு கால்வாய் பாசன நிலங்கள் முல்லை பெரியாறு அணையின் பாசன நிலங்களாக ஒருபோக மற்றும் இருபோக பாசன நிலங்களாக உள்ளது. இந்த ஆண்டு கிடைத்த மழையினால் முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டம் கணிசமாக உயர்ந்தது. இந்நிலையில் இன்று தமிழக முதல்வர் உத்தரவின் பெயரில் பி.டி. ராசன் கால்வாய், தந்தை பெரியாறு கால்வாய் பாசன நிலங்களான 5146 ஏக்கர் நிலங்களுக்கு சின்னமனூர், சீலையம்பட்டி, தர்மபுரி, கோவிந்தா நகரம் உள்ளிட்ட 12 கிராமங்களுக்கு முல்லை பெரியாற்றிலிருந்து 100 அடி கன அடி வீதம் 120 நாட்களுக்கு தேனி மாவட்ட வருவாய் அலுவலர் மகாலட்சுமி அவர்கள் மதகுகளை இயக்கி தண்ணீர் திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் வருவாய் கோட்டாட்சியர் சையது முகமது மற்றும் பி.டி. ராசன் கால்வாய், தந்தை பெரியாறு கால்வாய் விவசாய சங்கம் மற்றும் விவசாயிகள் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள், விவசாயிகள் கலந்து கொண்டனர். பின்னர் இதுகுறித்து பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கூறுகையில், தற்போது விவசாயத்திற்கு திறந்துவிடப்பட்டுள்ள நீரினை விவசாயிகள் சிக்கனமாக பயன்படுத்தி உயர் மகசூல் பெற வேண்டுமாய் கேட்டுக்கொண்டார். தேனி மாவட்டம் இந்த சரஸ்வதி ஆயுத பூஜை நன்னாளில் தேனி ஒன்றியம், சின்னமனூர் ஒன்றியம், முல்லைப்பெரியாறிலிருந்து வருடத்துக்கு ஒரு முறை ஒருபோக சாகுபடிக்கு பி.டி.ஆர். தந்தை பெரியார் கால்வாயில் 12 கிராமத்திற்கும் 17 கம்மாய்களுக்கும் நேரடி பாசனத்திற்கும் 5146 ஏக்கர் நிலப்பரப்புகளுக்கு 120 நாட்கள் 100 கனஅடி வீதம் தண்ணீர் இன்று திறக்கப்பட்டுள்ளது. இன்னைக்கு திறந்தது மாதிரி 120 நாட்களும் இந்த விவசாயிகளின் நலன் கருதி அனைத்து டேங்குகளையும் தண்ணீரை நிரப்பி கொடுத்தால் விவசாயிகளும் நல்லபடியாக மகசூல் எடுத்து அரசுக்கு வருவாய் ஈட்ட தர முடியும். பொருளாதாரத்தில் விவசாயிகள் நல்லா இருப்பாங்க. மாண்புமிகு தமிழக அரசுக்கும் பொதுப்பணித்துறை மந்திரி அவர்களுக்கும் தேனி மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் விவசாயி சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.